திருமணத்தை மீறிய உறவுகள் ஏன் ஏற்படுது? அதற்கான காரணங்களை பத்தி ஒரு விரைவான பார்வை இது. மக்கள் ஏன் திருமணத்துக்கு புறம்பா உறவுகள்ல ஈடுபடுறாங்கங்கிறதுக்கு சில உளவியல், தனிப்பட்ட, அப்புறம் சமூக காரணங்களை விளக்குறாங்க. வாங்க அதை பார்க்கலாம். சரி, முதல் காரணம் என்னன்னா, அது ஒருத்தரோட தனிப்பட்ட நம்பிக்கை தான். பாருங்க, திருமணத்தை தாண்டி ஒரு உறவுல இருக்கிறது தப்பே இல்லைன்னு ஒருத்தர் மனசுக்குள்ள நம்பிட்டா, அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்க தயங்கவே மாட்டாங்க. இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு விஷயம். ரெண்டாவதா, வாழ்க்கை சூழலும் ஒரு முக்கிய காரணம். சில சமயம் திருமண வாழ்க்கை ரொம்ப சலிப்பா போகும்போதோ, இல்லைனா வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்க ஒரு டெம்பரரி எஸ்கேப்பா சில பேர் இந்த மாதிரி உறவுகளை தேடுறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தன்னம்பிக்கை குறைவா இருக்கிறவங்க தங்களை யாராவது கொஞ்சம் பாராட்டினா கூட அவங்க மேல ஈஸியா ஈர்க்கப்படுவாங்க. அந்த ஒரு சின்ன அங்கீகாரமே சில நேரங்கள்ல உறவா மாறிடுது. கடைசியா மூணாவது காரணம், சமூகம். ஆமா, நம்ம சமூகம் இந்த விஷயத்தை எப்படி பாக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். திருமணத்தை மீறிய உறவுகளை ஒரு பெரிய தப்பா சமூகம் பார்க்கலனா, இல்ல அது ஒரு சாதாரண விஷயமா ஏத்துக்க ஆரம்பிச்சா, இதை செய்யறதுக்கான தயக்கவும் மக்களுக்கு குறைஞ்சிருது. மத்தவங்களும் தான் பண்றாங்க, இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டா போதும். ஆக மொத்தம், திருமணத்தை தாண்டிய உறவுகள்ங்கிறது ஒரே ஒரு காரணத்தால வர்றதில்ல. அது ஒருத்தரோட தனிப்பட்ட நம்பிக்கை, அவங்களோட உணர்ச்சி தேவைகள், அப்புறம் அவங்கள சுத்தி இருக்கிற சமூகம், இப்படி பல விஷயங்களோட ஒரு சிக்கலான கலவைதான்.